கற்ற வேத வசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ போன தடவை உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். என்ன எடுத்து காமிச்சேன்? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்பது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம், மனுஷனுக்கு மாபெரும் ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பு மனுஷனை அதே நிலைமையில வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக ஒரு உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வருகிறது. தேவனுடைய ரட்சிப்பு ஒரு மனுஷனை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு அது கொண்டு வருகிறது. அதனாலதான் பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, இது சும்மா ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. என்ன வார்த்தை? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ இது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை அவர் பார்த்துட்டு தான் பவுல் எழுதுகிறார். தேவன் தன்னோடு இருந்து தன்னை நடத்தி இன்னார் என்று அறிவேன் என்று தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறார். அது மாத்திரம் அல்ல, யோசுவா மோசேனுடைய பணிவிடைக்காரனாக இருந்தான். அல்லேலூயா. பணிவிடைக்காரனா அவருக்கு கூட இருந்து உதவி செய்கிற ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான். மோசேன் மூலமாக தேவன் பிரம்மாண்டமான பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நடத்தினார். அதை பார்க்கும்போது, மோசையை பார்க்கும்போது யோசுவாவுக்கு பிரமிப்பா இருந்திருக்கும். இப்ப மோசே இறந்து போய்விடுகிறார். அந்த ஸ்தானத்துக்கு யோசுவாவை தேவன் கொண்டு வந்து வைக்கிறாரு. கொண்டு வந்து வைத்துவிட்டு யோசுவாவிடத்தில் தேவன் பேசுகிறாரு. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று 3 தடவை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாரு? மோசே பிரம்மாண்டமான காரியங்களை, பெரிய காரியங்களை செய்தவன். அந்த ஸ்தானத்துல தேவன் என்னை கொண்டு வந்து வைக்கிறாரு, என்னால செய்ய முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அதுக்கு தான் அவனுடைய ஆத்மாவை அவர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்னது போல அவனோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறார். 31 ராஜாக்களை அவன் வென்று எடுக்கிறான். வென்று எடுத்துட்டு யோசுவா 24ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்ல முடியுது? தேவன் தன்னோடு இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்ததன் மூலமாக அவர் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. யோசுவா அறிந்து கொண்டான். ஆனா இந்த பாவ சுபாவங்கள் உங்களுக்கு போன தடவை நான் எடுத்து காமிச்சேன். பாவ இன்பங்கள், உலக இன்பங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் நம்ம மாம்சத்துல நியாயமான முறையில் அனுபவிக்கிறது இல்ல, அநியாயமான முறையில தேவனுக்கு பிரியமில்லாத வகையில நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அவன் பிசாசானவன் என்ன பண்றான்? தூண்டுகிறான். அது மாத்திரமல்ல, பவுல் எழுதுகிறார், என்னிடத்துல நன்மை இல்லை, என்னுடைய உள்ளத்திலும் இல்லை, என்னுடைய மாம்சத்திலே நன்மை இல்லைன்னு பவுல் எழுதுகிறாரு. அது போல நம்மிடத்துல
நாம பாவ மனிதர்களா இருக்கிறோம், விழுந்து போன மனிதர்களா இருக்கிறோம். தேவன் கிருபையா ரட்சித்து நம்மை சபையில வைத்திருக்கிறார். ஆனாலும் பிசாசு வஞ்சனை செய்கிற பிசாசானவன் என்ன பண்றான்? நம்மை வஞ்சிக்கிறான், நம்மை தூண்டுகிறான். அப்போ பாவத்தினுடைய வஞ்சனை அதுக்கு பேர் என்ன? பாவத்தினுடைய வஞ்சனை. இதை கூட நீ அனுபவிக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம தூண்டுகிறான். ஆனா நான் சொன்னேன், அத்தகைய இன்பங்கள் உப்பு சப்பு இல்லாத இன்பங்கள். அல்லேலூயா. அவைகள் உப்பு சப்பு இல்லாத இன்பங்கள். முட்டையினுடைய வெள்ளை கருவுல ருசி இல்லை. அல்லேலூயா. முட்டையினுடைய வெள்ளை கருவுல ருசி இல்லை. அது போலதான் அந்த இன்பங்களில எந்த விதமான ஒரு ருசியும் இல்லை. உப்பு சப்பு இல்லாத இன்பங்களிலே மனிதனை விழச் செய்து தேவனுக்கு அந்நியராக்கி அவனை அழித்து நித்திய நரகாக்கினைக்கு அவன் கொண்டு போய் விடுகிறான். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவராலே எண்ணி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. அந்த மனிதனை, அப்படிப்பட்ட மனிதனை, விழுந்து போன மனிதனை அவர் ரட்சித்து மீட்டெடுத்து அவனை மறுபடியும் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரண காரியம் இல்ல. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு இயேசுதான். அல்லேலூயா. அவராலே, அவர் மாத்திரமே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, உலக வாழ்க்கையிலிருந்து, அனித்தியமான பாவ சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து தேவன் நம்மை இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த பிசாசு எப்படியெல்லாம் வஞ்சிருக்கிறான் அப்படின்றத தான் நாம இன்னைக்கு மறுபடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, பிசாசு என்ன சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 1 - 6 வரைக்கும் படிக்கிறேன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கத்தக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் அவனும் கொடுத்தாள், அவனும் அதை புசித்தான். அல்லேலூயா. பாருங்க, பிசாசு வஞ்சிக்கிறவன். அவனுக்கு தெரியல, ஒரு விஷயம் தெரியல. என்ன தெரியல? தேவன் இந்த ஸ்திரீயிடத்திலும் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் என்ன பேசி இருக்கிறார் என்பது தெரியல. அதை தெரிந்து கொள்வதற்காக அவன் கேட்கிறான். நீங்க என்ன கேட்கிறான்? தந்திரம் உள்ள அந்த பிசாசானவன், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்றான். சகல விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். அதற்கு ஸ்திரீ சொல்கிறார், இல்ல, எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் நடுவே இருக்கிற அந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் கனியை தான் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றார், சொல்லி கொடுத்துறான். ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை ஸ்திரீயானவள் பிசாசின் இடத்துல சொல்லி கொடுத்து விடுகிறான். அப்பதான் அந்த பிசாசு சொல்லுகிறான், அதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் அது தேவன் அறிவார் என்றும் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அல்லேலூயா.
அதான் பாவத்தினுடைய வஞ்சனை. நாம யார் தேவன் பேசுவது எது, பிசாசு பேசுவது எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிசாசின் வஞ்சனையில விழுந்து போன அந்த ஸ்திரீயானவள் ஒரு 4 காரியங்களை அங்க சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் பாருங்க. 6வது வசனத்துல, ஆதியாகமம் 3:6 என்ன சொல்லுகிறாள் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் என்ன சொல்ற பாருங்க, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. அல்லேலூயா. 1 புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். 4 காரியங்களை அங்கே சொல்லுகிறார் அவர். பிசாசு இந்த மரத்தின் கனியை புசிக்கலான்னு சொன்னான். நீங்க தேவர்களை போல ஆவீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றுதான் சொன்னான். எப்போ பிசாசுக்கு செவி கொடுத்த உடனே இவளுடைய வர்ணனை புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை தசை திருப்புகிற பிசாசு எப்படி தசை திருப்புகிறான், எப்படி நம்மை உருமாற்றுகிறான், நம்முடைய சித்தத்தை எப்படி மாற்றுகிறான், நம்முடைய பார்வையை எப்படி அவன் திசை திருப்புகிறான். அதனாலதான் சொல்றாரு 1 யோவான் 2:16 பரிசுத்த யோவான் சொல்லுகிறாரு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா. இவைகள் பிதாவினால் உண்டானதல்ல. அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, பிசாசினால் உண்டானவைகள். இதுதான் நாம் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். எதையாவது நாம் ஒரு காரியத்தை பார்த்துட்டோம்னா அதை பார்க்கும் பொழுது ரொம்ப நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுல நாம என்ன பண்றோம், அதை நம்ம ரொம்ப விரும்புகிறவராய் இருக்கிறோம். அதுதான் பார்வைக்கு இன்பமும். அல்லேலூயா. பார்வைக்கு இன்பமும், புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் கேட்கிறேன், புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது என்று நீங்கள் தேவனை குறித்து சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஜீவப்பம் நானே என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜீவப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவரிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்றார் அவர். இப்படியாக அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதும், இச்சிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த உலகமும் சொல்ல முடியல. இந்த இயேசுவை இப்படியாக பார்க்க முடியுமா நம்மளால? அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் நீங்க இந்த இயேசுவை விரும்புகிறீர்களோ, இயேசுவை அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது எப்படியெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையிலே பிரியப்படுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் கேட்கிறது. அந்த காண முடியாத தேவனை குறித்து இந்த வேத புஸ்தகத்திலே ஏராளமா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு நித்திய அன்பு, நீங்காத அன்பு, விலையேறப்பட்ட அன்பு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்படியெல்லாம் அன்பு கூர்ந்தார் என்பதை இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல,
1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. அல்லேலூயா. இந்த தேவன் மீது நாம எப்படி அன்பு கூற வேண்டும்? அல்லேலூயா. பாருங்க, 3 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்களா நான் பார்க்கிறேன். சொல்றாரு இல்லையா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு என்று சொல்லல. அல்லேலூயா. அங்கு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தா ஒரு வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அது சொல்லியிருக்கிறாரு. ஆனா கற்பனைகளை பத்தி 10 கற்பனைகளை பற்றி சொல்லும் பொழுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, நீ விரும்பி செய்றியா? தேவன் சொல்லி இருக்கிற காரியங்களை விரும்பி செய்றியா? அவர் எழுதி கொடுக்கறது உனக்கு நல்லதா இருக்குதா, பிடிச்சிருக்குதா? அல்லேலூயா. ஸ்திரியானவள் என்ன சொன்னா, பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாய் இருக்கிறது. அது இல்ல, நம்முடைய கர்த்தரை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சொல்கிறபடி நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வருகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ, அல்லேலூயா, யாரு? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் தேவனால் அறியப்பட்டவன். பவுல் என்ன எழுதுகிறாருங்க? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறாரு? அவர் யாரை விசுவாசிக்கிறன்றத பவுல் அறிந்திருக்கிறார். யோசுவாவும் சொல்றான், நான் அவரை தான் சேவிப்பேன், நான் என் வீட்டாரும் என்றால் அவரை தான் சேவிப்பேன். பவுல் எழுதுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. நீ தேவனால் அறியப்படணுமா? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனை நீ அறிந்திருக்கணுமா? அவரை பத்தி எழுதி கொடுக்கிற இந்த புஸ்தகத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகம் உங்க சிந்தனைய சீர்குலைக்கிற அநேகமான காரியங்கள், மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாயையான அநேக விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அநேக மாயையான காரியங்கள் இந்த உலகத்திலே உள்ளது. அப்போ நான் ஒன்ன மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தின் பின்னே நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா இருந்தது, போராட்டமான வாழ்க்கையா இருந்தது, குழப்பமான வாழ்க்கையா இருந்தது, தரித்திரமும் வியாதியும் இருந்தது. ஆனா இந்த இயேசு என்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறினது. அல்லேலூயா. உங்கள் மாறாவை எல்லாம் மதுரமாக்குகிற ஒரு தேவன், உங்கள் கசப்புகளை எல்லாம் இனிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றது, உலகத்தில் உள்ளவர்களின் அன்பு கூறாதீங்கள், உலகத்தில் நீ அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு உன்னிடத்தில் இல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு உலகம் இந்த மாயையில தான், பாவத்தினுடைய வஞ்சனையில தான் சிக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷனை இன்னைக்கு நான் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, இன்னைக்கு அது கொஞ்சம் லேசா அதை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 16:22. லூக்கா 16:22. முதல்ல 19 படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனம் படிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். அல்லேலூயா.
இதுல இந்த ஒரு வார்த்தையை நீங்க ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். அவன் எப்படி வாழ்ந்து வந்தானா, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். இது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க. இது சாதாரண வார்த்தை கிடையாது. அப்படின்னா என்ன? அந்த சம்பிரமமான வாழ்க்கைனா என்ன? அது என்ன அப்படிப்பட்ட வாழ்க்கை? என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழ்வேன். அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுது இல்லையா? என்ன பிள்ளைங்க சொல்லுதா இல்லையா? இன்னைக்கு நீ சிக்கன் 65 பண்ணி தரியா இல்லையா? பண்ணி தந்தா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நானு சாப்பிட மாட்டேன். சொல்லுதா இல்லையா? அது போல ஒரு பிடிவாதமான ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். அப்ப பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவனுடைய வாழ்க்கையை அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான்னா அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. வெளி உலகத்தார் பார்க்கும் பொழுது, அவனை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்கிறான், கொடுத்து வச்ச வாழ்க்கை வாழ்கிறான். சொல்றாங்களா இல்லையா? சொல்றது இல்லையா? நீங்க யாரும் சொல்றது இல்லையா? பார்க்கும்போது சொல்றது இல்லையா? அவன் கார்ல போறதும் கார்ல வர்றதும், அவன் போட்டிருக்கிற வெள்ளையும் சொல்லியமா போட்டிருக்கிறதும், அவனுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது என்ன சொல்றோம்? கொடுத்து வச்சவன்பா, நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு சொல்லுவோம். எங்க வாலிப வாழ்க்கையிலே, தேவனை அறியாத பொழுது வாலிப வாழ்க்கையிலே யாராவது ஒரு அழகான மனைவியை கல்யாணம் பண்ணி இருக்கிறவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? எல்லாரும் கொடுத்து வச்சவன்பா சொல்றோமா இல்லையா? அல்லேலூயா. இதுதான் சம்பிரமமான வாழ்க்கை. பாருங்க, எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் தன்னிடத்துல இருக்கிற தேவன் கொடுத்தது அது. அல்லேலூயா. தேவன் தான் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அந்த தேவன் கொடுத்ததை கொண்டு என்ன சொல்றாரு? என் மகனை பார்த்தீங்களா? மெஜஸ்டிக். அல்லேலூயா. மெஜஸ்டிக். அவன் மேன்மை உள்ளவன். அவனை பார்க்கும் போதே தெரியும் என் பிள்ளை மேன்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனா அது தேவன் கொடுத்தது. தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம், வெற்றி, வாழ்வு, சுகம், பலன், ஐஸ்வர்யம், இவைகளெல்லாம் தேவன் கொடுப்பது. அந்த தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். தன்னிடத்தில் இருப்பதை கொண்டு மேன்மை பாராட்டுகிறார்கள். என் பிள்ளை மெஜஸ்டிக். அவன் பிள்ளைய பாத்தியா ஒரு மாதிரி இருக்கிறான் இல்ல? அல்லேலூயா. அதான் மேன்மை பாராட்டுவது. நான் சம்பிரமமாய் வாழ்வது. நான் இப்படிதான் வாழ்வேன். என்னிடத்தில் இருப்பதெல்லாம் சிறந்தது, என்னிடத்தில் இருப்பதெல்லாம் உயர்ந்தது. நான் என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். நான் மேன்மையா, என்னுடைய வாழ்க்கை மேன்மையா இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை குறித்து மேன்மை பாராட்டுவது. ஆனா வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:30 சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அப்படின்னா மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டத்தக்கதாக. நான் ஒருத்தன் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் என்றால் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி தேவ ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தால் தான் அவன் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவான். அல்லேலூயா. தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்? அவரு தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ மேன்மை இவன்கிட்ட என்ன இல்லை, இவன்கிட்ட மேன்மை பாராட்டுகிறான். போஸ்ட், தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். அதுதான் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்வது. தேவனுக்கு மகிமை இல்ல, தேவனுக்கு இடம் இல்ல, தேவனுக்கு அங்க என்ன ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம்முடைய இருதயங்களில் அதை விளங்க பண்ணினார்.
அல்லேலூயா. நல்ல கவனமா இருக்கணும். நீங்க நல்ல கவனமா கேளுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன சொன்னாரு? தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவருக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. அல்லேலூயா. அப்போ இப்படி அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான். அவன் வீட்டு வாசப்படியில ஏழை லாசரு என்ற ஒரு மனிதன், பருக்கள் நிறைந்தவனாய் தரித்திரனாய், அவன் வீட்டு மேஜையில இருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை தின்னு வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறான் ஒரு மனுஷன். இவனுக்கு அன்னைக்கு என்ன கிடைக்குதோ, அன்னைக்கு என்ன மேஜையில இருந்து கீழே விழுதோ, பிள்ளைங்க தின்னுட்டு கீழே போடுறதை எடுத்து அவன் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ரெண்டு பேருமே மரிக்கிறாங்களாம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? 22 லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். போதும். அல்லேலூயா. இது நீங்க என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் பொழுது இது தேவன் எழுதி கொடுத்தது, தேவன் பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனிக்கணும். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க, எத்தனை வரி எழுதி இருக்கு பாருங்க. 3 வரி எழுதி இருக்குது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். என்ன நீங்க கவனிக்கணும்? தேவதூதரால் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போய் விடப்பட்டான். இதை யாராவது பார்த்திருப்பாங்களா? அல்லேலூயா. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. அல்லேலூயா. இதுதான் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதைத்தான் சொல்றாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் தோன்றியதில்லை. தரித்திர தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா, ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பரமா வாழ்ந்து தேவனுக்கு மகிமை செலுத்தாதவனாயிருந்தா, தேவன் அந்த தரித்திரனுடைய மரிக்கும் பொழுது அவன் தேவ தூதரால் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டதை யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. பாவத்தினுடைய வஞ்சனையில விழுந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை மட்டும் பார்த்து நான் மேன்மை, நான் மேன்மை, நான் மேன்மை, நான் மேன்மை, என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தியா? எல்லாம் பார்க்கறான். ஆனா அவன் எங்க போறான்னு யாரு பார்க்கிறது? அந்த தரித்திரன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் என்ன பண்றிருக்க? அடுத்த வசனம் போய் பார்த்தீங்கன்னா, பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அல்லேலூயா. எங்க இப்ப காணுது? செத்தப்புறம் பரலோகம் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா பரலோகத்தில் இருக்கிறவனுக்கு நரகத்தில் இருக்கிறவனை பார்க்க முடியாது. ஆனா நரகத்தில் இருக்கிறவன் பரலோகத்தை பார்ப்பான். அல்லேலூயா. காண்கிறவன் காணலன்னுவான், காணல் என்றவன் காணுவான். அல்லேலூயா. இதுதான் வேதத்தினுடைய அதிசயமான காரியங்கள். அதான் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான்னா எப்படிப்பட்ட அற்புதம் அவனுக்கு நடக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதனாலதான் சொல்றேன், காணப்படாத நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் தோன்றப்படுகிற இந்த உலகத்தை பார்க்கும்போது காணப்படாத ஒரு உலகம் இருக்குது. அங்க தேவன் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவத்தின் வஞ்சனையில விழுந்து போது பார்க்கிற காரியங்களிலே நீ பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதும் கண்களை புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது இல்ல. உன் தேவனை நீ காண முடியல, ஆனா அந்த தேவன் தன்னை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப ஞானம் கேடகம். அல்லேலூயா. ஞானம் கேடகம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட்டு அதனுடைய அறைகளில் இனிமையும் அருமையான பொருள்களால் நிறைந்திருக்கும். வீடு ஞானத்தினால கட்டப்படணும்னா அங்கு இயேசு இருக்க வேண்டும். இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க. காணாத கண்கள் காண்கிற வேதத்திலிருந்து நீங்க பார்த்துடலாம். அல்லேலூயா. இயேசுவை நீ அன்பு கூர்ந்தால், இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தால் காணாதவைகள் எல்லாம் உன்னுடைய கண்கள் காண்கிறதாய் அது இருக்கு. அது மாத்திரமல்ல, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. அதுதான் முன்னா யாரு அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? எதுல வாழ்ந்தாவன்? புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. 14-17 ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய ஆத்துமாவிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. என்ன சொல்லுது? பவுல் எழுதுகிறாரு, கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்க என்ன போட்டிருக்குது? பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷமுமாய் அது இருக்கிறது, அது நீதியும் சமாதானமும் உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டானதும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. எப்படி சொல்றது? அத ஆத்துமாவிலே பாரம் பாருங்க. நிறைய சாப்பிடுறோம், நல்லா சாப்பிடுறோம், திருப்தியா சாப்பிடுறோம், வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். அந்த சாப்பாடு வெளியில போனாதான் என்ன ஆகும்? மாம்சம் எப்படி இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும் இல்லையா? அப்போ ஆவி பாவத்தினாலே பாரமா இருக்குது, சுமக்க முடியாத பாரம். மனுஷனால அது சுமக்க முடியாத பாரம். நாம நினைக்கிறோம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாயா, சம்பிரமமா வாழ்ந்துட்டு இருக்கிறாயா, ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாயா. நம்ம வெளியே பார்க்கிறோம், உள்ள என்ன இருக்குது? அவனுக்கு ஒரு பாவ பாரம். எப்படி ஒரு மாம்ச சரீரத்துல வயிறு சுத்தமா இல்லையோ, வயிறு பாரமா இருக்குதோ, ஆவில ஒரு பாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவி சுமக்கிற பாரத்தை நீங்க காண முடியுமா? காண முடியாது. ஆனா பவுல் எழுதுகிறாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டானதுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த பாவ பாரம் முன்னிடத்துல இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன இல்ல? உனக்குள்ள இருந்ததுன்னா, உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இல்ல, ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இல்ல, ஒரு பாவ பாரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னை லேசாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உன்னை அப்படியே லேசா புறாவை போல அவர் மாற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா தேவனிடத்துல போய் முழங்கால் போட்டு உனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாம அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியாது. இல்லைன்னா அந்த ஆவியானவர் இல்லைன்னா கூப்பிட முடியாது. அல்லேலூயா. அதான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டானதுமா இருக்கிறதுன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவனுடைய ஆத்மாவிலே இருக்கிற பாவ பாரங்கள், சாபங்கள், ரோகங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்க பெற்று நான் தேவனுடையவன் என்று
அவருடைய சன்னிதானத்திலே போய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஒரு தயக்கம் இல்லை. வானத்தை பூமி உண்டாக்கின பரிசுத்த தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற அந்த தேவனோடு கூட ஐக்கியமும் உறவும் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலையும் பலனையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த உலகத்தில் இருக்கிற புசிப்பும் குடிப்பும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. கொடுக்கவே முடியாது. திருப்தி, மனுஷன் சமாதானமா நீதியா இருக்கணும்னா அது பரிசுத்த ஆவியினால் உண்டான அது சந்தோஷமா இருக்கிறது. அப்ப அந்த உலக வாழ்வு என்ன? நான் சொல்றேன், அர்த்தமற்ற வாழ்வு. அதெல்லாம் இருக்குது. லெஜிட்டிமேட் பிளஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய நியாயமான இன்பங்கள், நியாயமாய் நாம் மாம்சத்திலே சரீரத்தில் அனுபவிக்க தேவன் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நாம் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக மாம்சத்துல எந்த இன்பத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டாம் தேவன் சொல்லல. தேவன் சொல்றாரு, நீ நீதியாய் நான் கொடுத்திருக்கிற, உனக்கு மாம்சத்துல நான் கொடுத்திருக்கிற ஆற்றல் கொடுத்திருக்கிற பலன் கொடுத்திருக்கிற நீ அனுபவிக்கிறதுக்கு, நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இன்பத்துக்கு வேதம் விரோதம் கிடையாது. இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது நியாயமான முறையிலே இன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, புசிப்பு குடிப்பு இல்லைன்னு இல்ல, அது தேவன் கொடுக்கிறார். அவர் தானே படைச்சாரு, அவர் தானே சிருஷ்டிச்சாரு, அவர் தானே நாம சாப்பிடும்படி எல்லாவற்றையும் அவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப அவர் சம்பிரமமாய் வாழ்ந்தது என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஒரு துன்மார்க்கமான ஜீவனம் இருந்தது. என்ன ஜீவனம் இருந்தது? தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான ஜீவனம் இருந்தது. அந்த கெட்ட குமாரனுடைய கதையில நம்ம படிக்கலாம். என்ன படிக்கலாம்? அவன் என்ன பண்றானா, துன்மார்க்கமா எல்லாவற்றையும் ஜீவனம் பண்ணி. அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எடுங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 15ல என்ன பண்ண போட்டிருக்குது? 15:13 என்ன போட்டிருக்குது பாருங்க. பாருங்க என்ன பண்ணானா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சம்பிரமமாய் வாழும், தேவனுக்கு இடமில்லாமல் வாழும் பொழுது துன்மார்க்கன் நம்மிடத்திலே துன்மார்க்கமான காரியங்கள் விடுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 1 என்ன எழுது? துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நம்முடைய கர்த்தர் யாரு? ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. தேவனுக்கு இடம் இல்லைன்னா எவ்வளவு அநியாயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ உலகத்தை பார்க்காத, என்ன பாரு. கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி பார். அல்லேலூயா. என்னை நோக்கி பாருன்றார். என்ன பாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இந்த வானத்தை பூமியை நான் சிருஷ்டித்தேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுகிறார், இந்த வானத்தை பூமியை நான் உண்டாக்கினேன், உன் கண்களை ஏறெடுத்து பாரு, உன் கண்களை ஏறெடுத்து பாருன்றாரு. அல்லேலூயா. அப்போ அதனாலதான் சொல்றாரு, நீ உலகத்தை பார்க்காத, உலகத்தை பார்க்காத. இப்படி சுத்தி சுத்தி உன்னை சுத்தி இருக்கிற உன் பக்கத்து வீட்டுக்கார, பின்னாடி வீட்டுக்கார, எதிரி வீட்டுக்கார, உலகத்துல இருக்கிற, உலகத்துக்கு இருக்கிற பார்க்காத. அல்லேலூயா. என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்த்தினா நீ பிரகாசம் அடைவாய். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானு. என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியில நடப்பான். அல்லேலூயா. என்ன பின்பற்றுகிற மனுஷன் இருளில நடவாமல் ஒளியிலே நடப்பான். பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உலகத்திற்கு நானே ஒளி. கர்த்தர் சொல்கிறாரு, அவரை நோக்கி நாம பார்க்கணும். அதனாலதான் பவுல் எழுதுகிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது வசனத்தில் எழுதுகிறாரு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத. திடீர்னு ஒரு சேலை வந்தது பாத்தீங்கன்னா, மினுமின்னு இருந்தது. அது எதுல பண்ணா? எல்லாரும் வாங்கி கட்டினாங்க, விலை ரொம்ப கம்மி, 250 ரூபா 300 ரூபாய்க்கு வந்தது. அது சணல்ல ரெடி பண்ணுது. அல்லேலூயா.
எதுல ரெடி பண்ணது? கோணி தயார் பண்ற சணல்ல ரெடி பண்ணது. எல்லாரும் கட்டுறாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடும்? அது வேற ஒண்ணு புதுசா வரும், அதை வாங்கி கட்டுவாங்க. அத உலகத்தில் இப்படிப்பட்ட அநேகமான காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஃபேஷன், உலகத்திற்கு ஒத்த வேஷம். அதெல்லாம் மாறி போகுன்றாரு. அதெல்லாம் மாறி போகும். நான் மாறாதவர், நான் கர்த்தர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். என் அன்பு மாறாது, என் இரக்கம் மாறாதது, என் கிருபை மாறாதது, என் தயவு மாறாதது, உன் மேல் வைத்திருக்கிற கரிசனம் மாறாதது, நிலையானது. கர்த்தர் மாத்திரம் நாங்க நிலையான கர்த்தர், மாறாத கர்த்தர், பட்சபாதம் இல்லாத கர்த்தர், வேற்றுமை நிலையில் இல்ல. அவர்கிட்ட எதுவுமே இல்லை. கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுப்பேன்ட்டார். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்குன்னு சொல்லல, கூப்பிடுகிற யாவருக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். என்னை அறிந்து புரிந்து தெரிந்து கூப்பிடுகிற எவருக்கும் நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அதான் சொல்ற, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறிய தக்கதினாலே மனம் புதிதாகிறதுனால நீ மறுரூபமாகின்றார். பகுத்தறின்றாரு. உலகத்துல பகுத்தறியத அறிவை கொடுத்திருக்கிறார். உனக்கு அறிவை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? அல்லேலூயா. பகுத்தறிய கொடுத்திருக்கிறார். அதை அறிய முடியாமதான் நம்முடைய கண்கள் இருளடைந்த இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசானவன், இன்னொன்னு நல்லா நீங்க கவனிக்கணும், பிசாசானவன் போராட்டங்களை கொடுத்து, வியாதியை கொடுத்து, குழப்பங்களை கொடுத்து, இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமா தான் நம்மளை சோதிப்பா நீங்க நினைக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படி நினைப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட ஒரு காரியம் நமக்கு கெட்டது நடக்கும்போது, நமக்கு துன்பத்தை நேரிடும் போது, இப்படிப்பட்ட காரியங்களால தான் நம்மளை பிசாசு சோதிப்பான்னு நினைக்கிறீங்க. ஆனா பிசாசு ஸ்திரியானவளை எப்படி வஞ்சித்தான்? இந்த மரத்தை கட்டுற புசி நல்லதுனங்க, நல்லதுன அது, நீ தேவர்களை போல ஆயிடுவ. அல்லேலூயா. சாக மாட்ட, தேவர்களை போல ஆயிடுவ. உன் கண்கள் தெளிவாயிடும். பாவத்தினுடைய வஞ்சனை. இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. பிசாசு துன்பத்தை கொடுத்து உன்னை சோதிக்கிறது இல்ல, உன்னை தித்திக்கிற அளவுக்கு சோதிக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இனிப்பா இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க, உன் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அல்லேலூயா. உன்னை போல ஒரு ஊழியக்காரன் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற வரம் யாருகிட்டையும் கிடையாது. 4 விசுவாசிங்க தான் வந்து சொல்லுவாங்க அத. அல்லேலூயா. அப்படியே வந்து நமக்கு அது இனிப்பா இருக்குது, நமக்கு அது பெருமையா இருக்குது. அல்லேலூயா. அப்படி அதுல விழுந்து போயிட்டீங்கன்னா விழுந்து போனதுதான். இனிப்பா தொட்டா சீக்கிரம் விழுந்து போயிடலாம். துன்பத்தை வந்தா நம்ம யோசிப்போம், ஏன் நமக்கு துன்பம் வருதுன்னு யோசிப்போம். தித்திப்பா தோடுறான், இனிப்பா தோடுறான். அப்பதான் இயேசுவை போல சொல்ல தெரிய வேண்டும், அப்பாலை போ சாத்தானே என்று. அல்லேலூயா. 4 பெண்கள் கூடி இருந்து ஒரு ஊழியக்காரரை விழச் செய்ய முடியும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசானவன் உன்னை துன்பத்தை கொடுத்து தொடுவதில்லை, இன்பத்தை கொடுத்து கூட உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து வழுவி போக முடியும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, பவுல் என்ன எழுதுகிறாரு, 2 தீமோத்தேயு 1:7 எழுதினாரு, நீ தெளிந்த புத்தி உள்ள ஆவி பலமும். அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய அருவருப்பான பெருமையை மேட்டிமை இருதயத்தில் கொடுத்து நம்ம கீழே விழச் செய்ய முடியும். அதில் விழுந்தவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற மரியாதை இன்னொருத்தர் கொடுக்க கூடாது. ஊழியத்துல இதெல்லாம் இருக்குது. நம்மளை விட அதிகமா மரியாதை கொடுத்தா அவ்வளவுதான். பொறாம வந்துருதா இல்லையா? பொறாம வந்துருதா இல்லையா? வருது. அல்லேலூயா. இதை நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் இருக்கும்னு, எனக்கு தெரியாது. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அது வந்து ஆரணில சபையில அனுபவிச்சிருக்கிறேன், தடால கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் உனக்கு கொடுக்கிற மரியாதை
மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அத சபையில் இருக்கிறவங்களே செஞ்சாங்க. ஒரு அம்மா செஞ்சது எனக்கு எதிராக தடால. ஏன்னு சொல்றேன்னா, ரொம்ப ஜாக்கிர ஆவிக்கு நான் இது எதிர்ப்பு எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய காரியங்களை என்னுடைய பாஸ்டர், என்னை ரட்சிப்புக்களை வழி நடத்துற பாஸ்டர் ஏராளமான காரியங்கள், சபையில நடக்கிற ஏராளமான காரியங்களை குறித்து நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எனக்கு விசுவாசியா இருக்கும்போது நான் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அதனால நான் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. என்னுடைய அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்த தேவன் என்னுடைய தேவன் அவர். அல்லேலூயா. என்னுடைய தேவன் யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவரே மாம்சத்திலே துப்பப்பட்டார், கொட்டப்பட்டார், அடிக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார், அவமானப்பட்டார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்த தேவன் நம்முடைய தேவன். அதனால ஊழியத்தில் அவமானம் வரும், நிந்தை வரும், எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாச இறுதி நமக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 3:3 எழுதுகிறார், ஆவியினாலே நீ ஆராதனை செய். அல்லேலூயா. ஆவி தேவனை நீ எதில் ஆராதனை செய்ய வேண்டும்? ஆவியினாலே ஆராதனை செய். அல்லேலூயா. 3:3 எவ்வளவு அருமையான பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவினால தேவனுக்கு ஆராதனை செய்து. அல்லேலூயா. ஆவினால ஆராதனை செய்து, கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தை உனக்குள்ள இருந்து, கிறிஸ்துவின் ஆவியானவர் உனக்குள்ள இருந்து, நீ மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவினால தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டும் நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் எழுதுறாரு. அது விருத்த சேதனத்தை பற்றி எழுதுறாரு. ஆனா நான் ஆராதனைக்கு சொல்றேன், நீ ஆவினாலே ஆராதனை செய்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உனக்குள்ள பெருமை இருந்தா இந்த தேவனை நீ பார்க்க முடியாது. அல்லேலூயா. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது என்ன? தாழ்மை. அல்லேலூயா. நீ ஏன் ஆரணிக்கு வரல? ஆரணி சபையில நீ பேச மாட்டேன்ற. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பேசுவேன். அங்க 40 பேர் வராங்க, இங்க 6 பேர் வந்திருக்கிறீங்க, 7 பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் எதை விரும்பணும்? நிறைய பேருக்கு பேசுறதா விரும்புவாங்க. நான் சொன்னேன், எனக்கு 8 பேர் போதும். அல்லேலூயா. எங்க போனாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். தேவன் எனக்கு என்னைக்கு சொல்றாரு நான் அன்னைக்கு அந்த சபைக்கு வரேன். நீ எல்லாம் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அல்லேலூயா. ஆவினாலே ஆராதனை செய்து, ஆவினாலே நீ ஆராதனை செய்யும் பொழுது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், மற்றொருவனாலும் அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன் வைக்கிற ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. நமக்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு முன்வைக்கிற ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. பகுத்தறிய வேண்டும். அப்படி பகுத்தறிய வேண்டும் என்றால் நான் சொன்ன ஆவினாலே ஆராதனை செய்கிறது. உலகம் கொண்டு வைக்கிறதுல பெஸ்ட் எது? உனக்கு பெஸ்ட் எதை கொடு? யாரு கொடுப்பா? தாய் தகப்பன் கொடுப்பாங்க உலகத்துல. ஆனா அதை விட சிறந்த பெஸ்ட கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அதனாலதான் எல்லா பரிசுத்தவான்களும் அந்தி சந்தி மதிய வேலை, அல்லேலூயா, மதிய வேலை தேவனை ஆராதித்தார்கள். ஒரு இடத்துல சொல்றான், என் ராஜாமங்களை நான் உம்மை தியானிக்கிறேன், என் உள்ளந்திரியங்கள் உம்மை உணர்த்தும். அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. உணர்வு, இதெல்லாம் உணர்வு. சாதாரணமா சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. உணர்வு. பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த பொழுதும் தானியேலுக்கு தெரியுது, அறிந்த பொழுதும் அதுக்கு மேல ஒண்ணு தெரியுது, அவர் ஆண்டவர் என்று அறிந்து அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து அங்கு பணிந்து கொண்டான். பயம் இல்லை, ஏன்னா அவரை பத்தி தெரியும். நான் ஆராதிக்கிறவர் இன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், அவரே, அவராலே தெரிந்தது. அவனை தலை போயிடுச்சா? இல்ல. அவர் சிங்கக்கவிலிருந்து காப்பாற்றுவார், காக்கை குஞ்சுகளை போஷிக்கிறவர், சிங்க குட்டிகள் தாழ்ச்செடுந்து பட்டினை கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையோ குறைவுபடாது. ஹல்லேலூயா.
அதனாலதான் நான் சொல்றேன், அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆவினாலே ஆராதனை செய்து, அல்லேலூயா, புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் இந்த தேவனை நீங்க ஆவியோடு ஆராதனை செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஆவி தேவன், இந்த தேவனை ஆவியோடு உண்மையோடு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த இன்பத்திற்கு ஒத்த இன்பம் வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அந்த இன்பத்திற்கு ஒத்த இன்பம் எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்றேன், இந்த ஆலயத்துல கவர்ந்து இழுக்கக்கூடியதுனா இருக்குதா? இந்த ஆலயத்துல ஏதாவது வசீகரிக்க கூடியது எதனா இருக்குதா? அல்லேலூயா. நான் சொல்றது என்னன்னா, ஆலயத்தை சுத்தமா வைங்க, எல்லா லைட் எரியணும், எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்? ஆலயம் இது தேவனுடைய ஆலயம், எல்லாமே கரெக்டா இருக்கணும். ஆனா இந்த ஆலயத்துல கவர்ந்து இழுக்கக்கூடிய எதனா இருக்குதா? எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண மனுஷன் பைபிளை திறந்தெடுத்து வேதத்தை பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா. அது வாஞ்சையா? அது மேல ஒரு வாஞ்சையா, ஒரு தாகமா, ஒரு பசியா? இது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல காண முடியாத தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. அந்த காண முடியாத தேவனுடைய வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார்கள் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷ இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. தேவன் நம்முடைய இருதயங்களை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? அவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு, அவருடைய பிரசன்னத்தை உணர்வதுக்கு. வேற என்ன இருக்குங்க? கவர்ந்து இழுக்கக்கூடியதுனா இருக்குதா? நான் பார்க்கலங்க. ஆனா ஒண்ணு இருக்குது, கவர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் இங்க இருக்கு. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், தேவனை குறித்த எந்த விதமான முறுமுறுப்பு இல்ல, தர்க்கிப்பு இல்ல, பின்மாற்றம் இல்ல, அவர் நல்லவர் என்பதுதான் சுத்த இருதயம். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம்னா தேவனை குறித்த எந்த விதமான கசப்பு இல்லை நம்மளுக்கு. ஏன் என்ன இப்படி சோதிக்கிறார்? அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அருமையான எண்ணங்களோடு விசுவாசங்களோடு அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே பூமியில மனுஷனுக்கு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரை ஆராதிக்க துதிக்க நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இருக்கும், அவரை நம்பிக்கையா இருக்கும், அவர் மேல விசுவாசமா இருக்கிறோம். இந்த உலகத்தின் மேல, உலகத்தினுடைய கவர்ச்சியா இழுக்கிற எது மேல நம்ம இல்ல. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் இல்ல. அது நீதிய சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டானதுமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேரு ஆவியில் ஆராதனை செய்ய போறோம்? எத்தனை பேரு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனை விசுவாசிக்க போறோம்? எத்தனை பேரு இந்த பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்த்து அவங்க சொல்லி இருக்கிறபடி கர்த்தருக்கு பயந்து வாழ போறோம்? அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில் அவராலேனா நமக்கு இருதயத்துல வர வேண்டியது யார வரணும்? அவர் மாத்திரம் தான் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.